அதே போல எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் திரு மோடி வரும்போது கருப்பு பலன் விடுவார். ஆளுங்கட்சி வருகின்ற பொழுது வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின், வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின். ஐயா, இப்படி நடிக்கலாமா? காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். இந்த பச்சோந்தி நீ பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக தேர்தல் வருகின்ற பொழுது அப்பப்ப நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. அதே போல இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களை எத்தனை முறை நீங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாயக்கூடாது என்பது உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நடித்த நாடகம் எல்லாம் இன்றைக்கு வெளுத்து விட்டது என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும். இதே பிரதமர் அழைச்சி வந்து தானே கேலோ இந்தியா விளையாட்டை யார் நடத்துறது? உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார்ல. பிரதமர் அழைச்சி வான வேடிக்கையெல்லாம் போட்டு ரோட்ல ரோட் ஷோ நடத்தி அப்ப நடத்தினீங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் நல்ல பிரைம் மினிஸ்டர். அதே போல செஸ் ஒலிம்பியாட் அங்க சென்னையில் மகாபலிபுரத்தில் நடத்தினாங்க. அப்ப நாட்டுடைய முதலமைச்சர் பிரதமர் அழைச்சிட்டு வந்து அதுக்கு தலைமை தானார். அப்ப நல்ல பிரைம் மினிஸ்டர். அதே போல கலைவாணரங்கில் மத்திய அரசுடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு விழா நடத்தினீங்க. அப்ப நல்ல பிரைம் மினிஸ்டர். இப்போ தேர்தல் வந்தா மோசமான பிரைம் மினிஸ்டர். இதுதாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை வேடம் என்பதை நாம் உணர வேண்டும். அண்ணா திமுக அப்படி இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யாரை மதிக்க வேணுமோ அவர்களை மதிப்போம். தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இருக்கின்ற போது பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நன்மை வைக்கின்ற பொழுது பாராட்டுவோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல இந்த பகுதியில் ஆட்டோ சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு அவர் புதிய ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும்.